நாதன் அச்சுமா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. நான் நிற்கிறது இப்போ ஒஸ்லோவினுடைய தலைநகரத்தின் வெளிநாட்டு அமைச்சகத்துக்கு முன்னால. இதில் K5 என்ற ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பின்னிக்கு K5. இதில் தான் 5வது மாடியில் இருக்குது நிப்ஸ். அரமணித்தியாலத்துக்கு பிறகு இங்கே நீங்கள் யாராவது என்ன சந்திக்க வேண்டுமென்றால் வந்து சந்திக்கலாம். இப்போ ஒரு வெளிநாட்டு அமைச்சகத்துக்கு மறுபடியும் ஒரு மீட்டிங் போகிறேன். போயிட்டு வந்து ஒரு அரமணித்தியாலத்துக்கு பிறகு தொடர்ந்து நான் இதில் நிற்பேன். விரும்புகிறாண்டு வந்து சந்திப்பேன். அடிக்க போகிறாண்டாங்களும் வரலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் 10 அடி அடித்தா நான் ஒரு அடியாக திருப்பி அடிப்பேன் தானே என்றுதான் டயலாக் இருக்குது. வணக்கம் நண்பர்களே. எப்படின்னு பார்த்தோம்னா, கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அவர் இப்போ K5 அதாவது ஒஸ்லோவில் நிற்கிறார். ஸோ அவற்றை குரல் பதிவை நீங்கள் கேட்டீங்கள், அவரையும் காட்டினான். ஸோ அவர் தான் திருப்பியும் சிங்கம் தனியாக நிற்குது வாங்க என்ற மாதிரி தான் ஒரு சவுண்டில் வாங்க நான் இடத்துல நிற்கிறேன், முடிஞ்சா அடிக்க வாராக்களும் வந்து அடிச்சுட்டு போங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவர் தான் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்லல. அதாவது இவர் ஒன்றை இவருக்கு நாங்கள் புரிய வைக்கணும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவர் கடந்து வந்த பாதைகள். பிரான்ஸ் சும்மா இல்லை. பிரான்ஸ் ரவுடிகள் சாதாரண ரவுடிகள் இல்லை, அங்கே பல ரவுடிகள் உண்டு. தமிழர்கள்லேயும் பல ரவுடிகள் உண்டு. ஆனால் அவர்கள் அநியாயத்துக்கு எல்லாம் பழி போகிற ரவுடிகள் அல்ல, அவர்கள் நியாயமாக சிந்திக்கக்கூடிய ரவுடிகள். உதாரணத்துக்கு சுசிகுல் என்ற பெண்மணி செய்த அட்டகாசத்துக்கு ஒரு சின்ன ஒரு பாடம் படிப்பித்தார்கள், அவ்வளவுதான். ஸோ அதுகளுக்கெல்லாம் துணிந்து வந்தவர்கள் இவரை அடிப்பதற்கு என்று துணிந்து வரப்போவதில்லை. ஏன்னா இவர் தனது டிக்டாக் பிரபலத்துக்காகத்தான் இவர் ஏதோ ஒரு வகையில் புலம்புறார் என்று விளங்கினது அவர்களுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜெர்மன் போயிட்டு வந்தீர்கள், அங்கேயும் ரவுடிகளில் குறையில்லை, அருமையான ரவுடிகள் இருக்கின்றார்கள். ஸோ அப்படி கொஞ்சம் இல்லை. ஏன் இங்கிலாந்து வந்து தான் பாருங்க, ஒரு தரம் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஐயா உங்களுக்கு அடிக்க வேண்டியது அவர்கள நோக்கம் இல்லை, உங்களை ஏதோ ஒரு வகையில் திருத்த வேணும், அல்லாட்டி உங்களை அதே ஒரு வகையில் நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்கன்றது தட்டி கேட்கணும்ன்றதான் எங்களோட நோக்கங்கள் வழிய. உங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் இங்கே ஐரோப்பா நாடுகளில் வெளிநாடுகளில் உள்ள சட்டங்கள் தெரிஞ்சவங்க, அவங்க யாரை எப்போ தாக்குறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க தாக்குற எண்ணத்தோடையும் இல்லை. ஆனால் நீங்கள்லாம் தேவையில்லாமல் நான் சிங்கம், நான் தனியாக நிற்கிறேன், வாங்கடா வாங்கடான்னு நீங்கள்லாம் ரவுடிஸ்தனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இங்கே உள்ள ரவுடிகளை விட உண்மையாக சொல்கிறேன், அதிகேவலமான ரவுடி நீங்களாத்தான் இருக்கும் என்றால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தயவு செய்து இந்த வார்த்தைகளை இனி பயன்படுத்தாதீர்கள். அதாவது இங்கே ஒருவருக்கும் அடிக்க உரிமை இல்லை, எல்லாருக்கும் சமன். அதுதான் இந்த நாடு. இது இலங்கை அல்ல. இது இலங்கையில தான் இருட்டடி அடிச்சுட்டு போவார்கள், அல்லாட்டி காவல்துறை உடனே வரமாட்டார்கள். இங்கே அப்படி ஒன்றுமே நடக்க போவதில்லை. ஸோ அப்படித்தான் நடந்தாலும் அதற்கு பெரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். பின்னடிக்கு எப்பயோ ஒரு நாளைக்கு கமராவில் வச்சாவது பிடிச்சு அவர்களை ஜெயிலுக்கு போடுவார்கள் என்றதை மருத்துவரை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இலங்கை பாராளுமன்றம் மாதிரி, அதாவது இலங்கையில் நடக்கிறத மாதிரி இங்கே நடக்க போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதை விட உங்களை விட அறிவானவர்கள் இங்கே பலர் உண்டு. இங்கே உங்களை விட அறிவான அரசியல்வாதிகள் இங்கிலாந்தில் உண்டு, கனடாவில் உண்டு, அப்படி பல இடங்களில் உண்டு. ஸோ அப்படியானவர்கள் இங்கே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயப்படாமல் எதையும் கதையுங்கள். ஆனால் தயவு செய்து எங்களை சண்டித்தனத்துக்கு கூப்பிடாதீர்கள். தயவு செய்து இப்படியான வசனங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.